இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்து இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் 17ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே அழகான ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். கண்மணி போல என்னை காத்தருளும் என்று ஜெபிக்கிறார். Keep me as the apple of the eye. கண்மணி போல என்னை நீர் காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். பாருங்க, நம்ம சரீர அவயவத்தில் முக்கியமான ஒரு பகுதி கண். இந்த கண் இருள் அடைந்து போயிருச்சுன்னா சரீரமே இருள் அடைந்து விடும். கண் ஒரு சின்ன ஒரு அவயவம் தான். அந்த கண்ணில் மட்டும் பிரச்சனை வந்துருச்சுன்னா மற்ற அவயவங்கள் எத்தனை பலனாய் இருந்தாலும் கூட தடுமாறி போவதை நாம் பார்க்கிறோம். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண் என்பது மிக மிக முக்கியம். நம் பணிகளை செய்ய, நம் பார்க்க, நம் செயல்பட, நம் ஒருவரை பார்த்து பேச, அந்த அவயவம் மிக மிக முக்கியமான ஒரு அவயவம். அது இருள் அடைந்து விட்டால் சரீரமே இருள் அடைந்து விடும், வாழ்க்கையே இருள் அடைந்து விடும், வெளிச்சத்தையே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே தான் தாவீது பக்தன் அழகாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே என்னையும் கண்மணியை போல காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் அழகாக படைத்திருக்கிறார். அந்த கண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு இமைகளை படைத்து எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் கூட கண்ணிலே படாதபடி அந்த எலும்பு அமைப்பை அமைத்து, முகத்தை சாயலை அமைத்து அவ்வளவு நேர்த்தியாக அழகாக படைத்திருக்கிறார். எனவே தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், ஒரு கண்ணை எப்படி முக்கியம் என்று பாதுகாக்கிறோம் அதே போல நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். நம் வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பதாக விலையேற பெற்றது. அது மிக மிக முக்கியமான வாழ்க்கை. நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவருக்குரியது. எனவே இந்த வாழ்க்கை அழிந்து போய்விடக்கூடாது. எனவே தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், கண்மணி போல என்னை நீர் காத்துக்கொள்ளும். ஒருவேளை ஆண்டவருடைய பாதுகாப்பும் அவருடைய அடைக்கலமும் அவருடைய சட்டையின் நிழல் நமக்கு இருக்கின்ற பட்சத்தில் மாத்திரமே இந்த உலகத்திலே நாம் பாதுகாப்பாய் வாழ முடியும். இல்லைன்னா இந்த உலக உபத்திரவங்கள், பாடுகள் நம்மை என்றோ அழித்து விடும். இந்த உலகத்துடைய ஆதிக்க சக்திகள் என்றோ நம்மை செயலிழக்க செய்துவிடும், நிம்மதியில்லாம போயிடும். எனவே கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. அது அந்த பாதுகாப்பு எப்படிப்பட்ட பாதுகாப்பு? ஒரு கண்மணியை பாதுகாப்பதை போல என்னை காத்தருளும் என்று ஜெபிக்க பழகிக் கொள்ளணும். அன்பான குடும்பத்து மக்களே, இந்த காலை நேரத்தில் கூட நாமும் கூட இப்படி ஜெபிக்கணுமே, ஆண்டவரே என்னையும் உம்முடைய கண்மணி போல நீர் காத்துக்கொள்ளும். நீர் என்னை காத்துக்கொள்ளுகின்ற பொழுது உம்முடைய அடைக்கலத்திலே நான் பாதுகாப்பாய் இருப்பேன் என்று நம்மால் சொல்ல முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களை, இந்த உலகத்துடைய காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். இந்த உலகத்துடைய போராட்டங்களை குறித்து சோர்ந்து போயிடாதீங்க. இந்த உலகத்துடைய ஆபத்தை கண்டு நீங்க கலங்கி நிற்காதீங்க. காக்கும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை கண்மணி போல காக்க அவரால் முடியும். கண்ணி இமை போல இருந்து நம்மை காக்க அவரால் முடியும். நிச்சயமா நம்ம பாதுகாப்பாரு. இன்னைக்கு சோர்ந்து போய் நிற்கிறீங்கள, எனக்கு பாதுகாப்பே இல்லை, எனக்கு ஆதரவே இல்லை, எனக்கு ஆலோசனை சொல்ல ஒருவரும் இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் நிற்கிறீங்கல்ல, நான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறேன். உன்னை கண்மணி போல நான் கத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை சுமந்து கொள்ள எனக்கு தெரியும். உன்னை பாதுகாக்க எனக்கு தெரியும். அழகாக உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தை நீரங்களுக்கு தந்திரப்பா. கண்ணின் மணி போல நீரங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா கெஞ்சுறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய பாதுகாப்பு நிறைவாய் காணப்படட்டும். ஒரு கண்ணின் இமை போல நீரங்களை பாதுகாத்து இந்த உலகத்துடைய எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் விலக்கி காத்து ரட்சித்து உம்முடைய சமாதானத்தை நீரங்களுக்கு தந்து பலப்படுத்த வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளைக்கும் திருமண நாளைக்கும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்கள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக நாங்கள் மறைந்து நிற்க பலன்றாங்க. கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.